அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், நாடு கடந்து வாழும் என் தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். தொழில்முறை ஜோதிடம் மேற்கொள்ளும் போது நாம் பாரம்பரிய அடிப்படையில் சொன்னாலும் சரி, எத்தகைய முறையில் சொன்னாலும் சரி, பிருகுநாடி அடிப்படையில் கிரக சேர்க்கைகளை வைத்து அதன் காரகத்துவங்களை வைத்து பலன் சொல்லி பழகினால் அது நமக்கு புகழ் மகுடம் சூட்டும். நிறைய காரகத்துவங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த வரிசையில் செவ்வாயோடு சூரியன், சந்திரன், குரு, இப்படி கேது வரைக்கும் 2 கிரகங்கள், செவ்வாய் ப்ளஸ் இன்னொரு கிரகம் சேர்ந்தால் என்ன காரகத்துவ பலன் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறோம். செவ்வாய் நெறி தவறாமைக்கு காரகன். வீரம், தைரியம், முயற்சி, வெற்றி அனைத்தையும் கொடுப்பவன் செவ்வாய். செவ்வாய்கிட்ட தான் அனைத்து கிரகங்களையும் தட்டி எழுப்பி தூங்கி கொண்டிருந்தால் கூட ஒரு உந்து சக்தியை கொடுத்து அந்த கிரகங்களை இயக்கும் ஆற்றல் வாய்ந்த வீரன், மாவீரன் செவ்வாய். செவ்வாய் கிழமை அன்று கோழி சாப்பிடக்கூடாது. முருகனுக்கு உகந்த வாகனம் செவ்வாய், முருகன். செவ்வாய் கேது சேர்ந்தால் முருகவேல். அதனால் முருகன் உரிய அந்த செவ்வாய்க்கிழமையில் முடி திருத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம். செவ்வாய் ப்ளஸ் சூரியன், அரோகரா, தென்னாடுடைய சிவனை போற்றி, இது போன்ற கீதங்களை, மந்திரங்களை உச்சரிக்கும் பழக்கம் அவரிடம் வரும், இருக்கும். அல்லது அது போன்ற சிவனடியார்களோடு சேர்கின்ற, நட்பு கொள்கின்ற ஒரு அமைப்பும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். செவ்வாய் சூரியன் நிர்வாக திறமை உள்ளவர், நல்ல ஒழுக்கம் உள்ள அதிகாரி, கண்டிப்பான அதிகாரி, நேர்மையான காவலர். செவ்வாய் சூரியன் இணைவு. செவ்வாய் சூரியன் இணைவு கௌரவம், கௌரவமாக வாழ்கிறத குறிக்கும். சூரியன் செவ்வாய் அவன் கௌரவமாக வாழணும்னு நினைப்பான் அந்த ஜாதகன். பாலும் சனி சேர்ந்தால் கௌரவம் கெடும். அவன் கௌரவம் கெடுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை குரு பார்த்தால், குரு இணைந்தால் அவன் கௌரவம் அதிலிருந்து காப்பாற்றப்படும். சூரியன் செவ்வாய்னா கௌரவமானது. சனி சேரக்கூடாது. சேர்ந்துட்டால் கௌரவம் கெட்டுரும். அவன் முயற்சி பண்ணுவான் கெடக்கூடாதுன்னு, ஆனால் முடியாது. அதாவது ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய்க்கு அடுத்த இடத்தில் சூரியன் இருந்தால் நல்ல ஒழுக்கமான கணவன், பத்திரமாத்து தங்கம் கணவனாக கிடைப்பார். நிர்வாக திறமையுள்ள கணவனாக கிடைப்பார். ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய கணவனாக கிடைப்பார். அடுத்து செவ்வாய் ப்ளஸ் சந்திரன், அம்மா, தாயே, கோபமான அம்மா, கோபமான அம்மா. தோல்வி, அதாவது செவ்வாய் வெற்றி, சந்திரன் தோல்வி, தோல்வி அடைந்தார். தம்பி அவமானத்தை தருவார். தம்பிக்கு கள்ளத்தனம் இருக்கும். சந்திரனா கள்ளன், செவ்வாய்னா சகோதரன். செவ்வாய் ப்ளஸ் சந்திரன், தம்பிக்கு கள்ளத்தனம் இருக்கும். தம்பியால் அவமானம் அடைவார். தம்பியால் ஒரு செலவு ஏற்படும். தம்பியால் பூமி இழப்பு ஏற்படும். செவ்வாய் சந்திரன் சுடுநீர். செவ்வாய் சந்திரன் சோறு வடித்த சுடு கஞ்சி. செவ்வாய் சந்திரன் வீட்டருகே நீர் இருக்கும். நீர் தொடர்பான செய்திகள் இருக்கும், அந்த அடையாளங்கள் இருக்கும். சரி, அடுத்து செவ்வாய் புதன், கூர்மையான மதிநுட்பம், ஷார்ப்பாக இருப்பார். புத்திசாலித்தனம், கற்பனை திறன், ஆனால் புத்தியும் பேதலிக்கும். அரைக்கிருக்கன், அவசரப்பட்டு பேசிவிடுவார். தவறான புரிதலை கொடுத்து விடும் செவ்வாய் புதன் சேர்க்கை. முடி நரைக்கும். உரிய திசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக முடி நரைக்கும். செவ்வாய் புதன் ஞாபக மறதி முதுமையில் ஏற்படும். அடுத்து செவ்வாய் குரு. செவ்வாய் குரு கண்டிப்பான ஆசான், கோபப்படும் குருநாதர், அன்பான சர்வாதிகாரி அவரே.
இந்த அமைப்பு பெற்றவரே அன்பான சர்வாதிகாரி. செவ்வாய் குரு சேர்க்கை, அதாவது செவ்வாயும் குருவும் சேர்வது புத்திசாலித்தனத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் செவ்வாய்க்கு சப்தம கேந்திரத்தில் குரு இருந்தால் புத்தி பேதலிக்கும், சித்தப்பிரமை ஆட்படுவார். அந்த அமைப்பு உண்டு. அடுத்து செவ்வாய் சுக்கிரன், பெண்களின் சிரிப்பு ஒளி, பெண்களின் சிரிப்பு ஒளி, கொலுசு சத்தம். சுக்கிரனா கொலுசு, செவ்வானா சத்தம், கொலுசு சத்தம். செவ்வாய் சுக்கிரன் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நிமிடமும் நினைவை விட்டு மறக்காமல் வைத்திருக்கும், மனதில் வைத்திருக்கும் கணவன் அமைவார். அன்பான கணவன். செவ்வாய்க்கு அடுத்து சுக்கிரன் தான். அவர் மனைவியை எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருப்பார். தொலைபேசி எடுத்தார்னா பேசிக்கிட்டே இருப்பார். எங்கே இருக்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். செவ்வாய் வந்து சுக்கிரனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மனைவியை. சரி, ஆண் தொடர்வார், பெண் தொடர்றதுக்கு என்ன வேணும்? சுக்கிரனை முன்னாடி தூக்கி போட்டு பின்னாடி செவ்வாயை போட்டோம்னா 2ஆம் இடத்துல இந்த பெண் கணவனை பின் தொடர்வார். சரிங்களா? செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் நல்ல பெண்மணி, கோபம் உள்ள பெண்மணி, கண்டிப்பான பெண்மணி. செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் விலைமாது, களங்கமுடைய பெண். செவ்வாய் சுக்கிரன் அப்பழுக்கற்ற பெண், அதிகாரம் உள்ள பெண், திமிர் பிடித்த பெண். செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் கள்ளத்தொடர்புடைய பெண், களங்கம் உள்ள பெண். அடுத்து கோபமான மனைவி. செவ்வாய் சுக்கிரன் கோபமான மனைவி. செவ்வாய் சுக்கிரன் மங்கள காரியங்களை குறிப்பிடும். செவ்வாய் சுக்கிரன் வயதுக்கு வந்த பெண். செவ்வாய் புதன் வயதுக்கு வராத பூ பெய்தாத பெண். செவ்வாய் சுக்கிரன் பூ பெய்திய பெண். மங்களகர நிகழ்வுகளை அடையாளம் காட்டும். செவ்வாய் சுக்கிரன் அந்த சமீட்சையை காட்டும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அடிக்கடி கட்டாய புணர்ச்சியில் ஈடுபட வைக்கும் துணையாரிடம். செவ்வாய் சனி தலைவலி. அடுத்த ஜென்மத்தில் எனக்கு தம்பியே பிறக்கக்கூடாது, அவ்வளவு பிரச்சனை தம்பியிடம். செவ்வாய் சனி சேர்க்கை கடன், தீராத கடன் அல்லது கடன், கண்டிப்பாக கடன் இருக்கும். இறக்கும்போது கூட ₹1 கடன் வைத்து விட்டு தான் அவர் இறப்பார், அல்லது அவருக்கு வர வேண்டிய கடன் வராமலே வாங்காமலே இறந்து விடுவார். செவ்வாய் சனி சேர்க்கை ஓயாத உழைப்பு, ஓய்வில்லா உழைப்பு, கடின பணி. பெண்ணுக்கு அதுபோல் அமைந்தால் கணவர் கடுமையாக உழைப்பவராக இருப்பார். ஆனால் செவ்வாய் சனி சேர்ந்த பெண் கணவர் வயது மூத்தவராக இருப்பார். செவ்வாய் சனி சேர்க்கை சேர்ந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக அமையும் கணவருக்கு தொந்தி உறுதியாக இருக்கும், பருத்த தேகம் இருக்கும், தொந்தி இருக்கும், வயதிலும் மூத்தவராக இருப்பார். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, அதாவது நெருப்பு ராசிகள் இருந்தால் அங்கே பாறை இருக்கும். நீர் ராசிகளிலே செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் அங்கே சேரும் சாக்கடையும் சகதியும் இருக்கும். நிலராசிகளில் இருந்தால் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அங்கு உள்ள குப்பைகளை சுட்டி காட்டும். செவ்வாய் ராகு சேர்க்கை காவலர், துப்பாக்கி, ஆயுதம், இராணுவ வீரர். செவ்வாய் சந்திரன் ராகு தீயணைப்பு வீரர். சந்திரன் நீர், செவ்வாய் நெருப்பு, துப்பாக்கி ஆயுதத்தை குறிக்கும். செவ்வாய் ராகுக்கு ஒரு மதம் உண்டு. என்ன மதம்? செவ்வாய் ப்ளஸ் ராகு அஸ்லாம் அழைக்கும், அஸ்லாம் அழைக்கும். செவ்வாய் கேது, கேதுனா முன்னோர்கள், செவ்வானா ஆண்கள். அந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது இருந்தால் அவருடைய முன்னோர்களுடைய பெயர் கண்டிப்பாக சிவனுடைய பெயர், முருகனுடைய பெயர் உறுதியாக இருக்கும். அதுபோன்ற நபருடைய ஏற்படும். செவ்வாய் கேது சேர்க்கை கத்திரிக்கோள். கேதுனா கத்திரிக்கோள். அவரே முகசவரம் செய்து கொள்வார். பெரும்பாலும் முடி திருத்தும் நிலையத்துக்கு செல்ல மாட்டார், முடி வெட்ட மட்டும்தான் போவார். முகசவரம் தினசரி செய்வார். 2 நாளைக்கு ஒருக்க முடி முகத்திருத்தம் செய்வார். செவ்வாய் கேது உள்ளவர்கள் அவர்களாகவே முகத்திருத்தம் செய்து கொள்வார்கள்.
செவ்வாய் கேது சேர்க்கை பூமியில் வழக்கு. செவ்வாய் கேது சேர்க்கை அவர்கள் மனையில் ஒரு பள்ளம். செவ்வாய் கேது சேர்க்கை அவர்கள் மலையில் ஒரு பகுதி சூன்யம். செவ்வாய் கேதுக்கு என்ன மதம்? இயேசு ரட்சிப்பாராக. சிறப்பான கருத்துக்களை உள்வாங்கி நிறைய காரகத்துவங்களை பயிலுங்கள். ஜோதிடம் உரைப்பதில் வெற்றி காணுங்கள். வளரும் ஜோதிடர்களுக்காகத்தான் நான் மிகவும் வேண்டி விரும்பி இது போன்ற காணொளிகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஜோதிடம் மிகப்பெரிய அறிவியல். நல்ல செய்திகளை நமக்கு தரும், நம்மை வளப்படுத்தும். அத்தகைய ஜோதிடத்தை போற்றுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.